28 திரிபுஷ்கர யோகம் வருது. அன்றைய தினம் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணமும் இருக்கு. இந்த 1 மணி நேரம் இருக்கு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரே ஒரு பரிகாரத்த செய்யுங்க. தங்கம் உங்களுக்கு தானாக சேரும். இதற்கு ரொம்ப எந்த பொருளும் செலவில்ல. தண்ணி இருந்ததுன்னா போதும். கூட ஒரு 2 பொருள் மட்டும் வேணும். அது வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில ரொம்ப ஒரு அதீத சக்தி கொண்ட ஒரு யோகமாக சொல்லப்படுது. இந்த யோகத்தில நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது 3 மடங்கு பலன் தரும். மீண்டும் மீண்டும் அந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். இது சில மாதங்கள்ல வரும், சில மாதங்கள்ல வராது. இந்த திரிபுஷ்கர யோகங்கிறது ஒரு குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியது. இந்த யோகத்துல நம்ம எதை செஞ்சாலும் அது 3 மடங்கு பலன் தரும். மறுபடி 3 முறை நடக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமா நல்லது மட்டும் செய்யணும். நல்லது செய்யாட்டி கூட பரவாயில்ல. ஆனா தீயது செய்யாம இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா தீயது செஞ்சாலும் அது 3 மடங்கு பலன் தரும் இல்லையா? அதனால ரொம்ப கவனமா இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்கணும். செய்யக்கூடாத செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயாவது இந்த நேரத்துல போய் கடன் வாங்காதீங்க. அப்புறம் தொடர்ச்சியா அந்த கடன் வாங்குற மாதிரியே இருந்து கொண்டு இருக்கும். அப்புறம் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. வம்பு கட்டுனீங்கனாலும் அதுவும் தொடர்ந்து 3 முறையோ இல்ல எத்தனை முறை நடக்குங்கிறது தெரியாது. அப்புறம் எமர்ஜென்சியை தவிர மற்ற நேரங்கள்ல அறுவை சிகிச்சை செய்யாதீங்க. எமர்ஜென்சியா செஞ்சாகணும் அப்படின்னா வேற வழி இல்ல. அதேபோல எ கோர்ட்டு கேஸுன்னு இந்த நேரத்துல போகாதீங்க. இந்த நேரத்துல நீங்க கோர்ட்டு கேஸுன்னு போனீங்க அப்படின்னா, அந்த வழக்கு சாதகமாக சீக்கிரம் உங்களுக்கு முடியாது. இந்த திரிபுஷ்கர யோகத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை, வழிபாடுகள் செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. விநாயகருக்குரிய வழிபாடுகள் செய்யுங்க. மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. தான தர்மம் நெறைய செய்யுங்க. அதனுடைய புண்ணிய பலனானது உங்களுக்கு நெறைய சேரும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் தொடங்குங்க. வீடு, நிலம், தங்கம் இது மாதிரி வாங்குங்க. புதுசாக ஒரு கல்வி கற்றுக்க போகிறீங்க, ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் போங்க. ஆன்மீக சாதனைகள் நிறைய யோகா, மெடிடேஷன் எதை செய்யணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் செய்யுங்க. மந்திர ஜபம், நாம ஜபம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலனானது உங்களுக்கு 3 மடங்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் ஹோமம் செய்யலாம். வீட்டில் நவக்கிரக ஹோமம், கணபதி பூஜை, தன்வந்திரி ஹோமம்லாம் செய்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம செய்வதால் 3 மடங்கு பலனானது நமக்கு கிடைக்கும். இந்த திரிபுஷ்கர யோகத்தில் ஒரு குறிப்பிட்ட திதி வரணும்னு சொன்னேன் இல்லையா? அது என்னென்ன திதினா பிரதம, சஷ்டி, ஏகாதசி, துவாதசி, அடுத்து கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம். இந்த திதி, நட்சத்திரம், கிழமை இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து இந்த 3ம் வரும்போது திரிபுஷ்கர யோகம் உருவாகும். 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த திரிபுஷ்கர யோகம் வருது. செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. முருகப்பெருமானுக்குரிய நாள். அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் இல்லையா? அதனால் மீனாட்சியையும் சொக்கநாதரையும் நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்போ ஆரம்பிக்குது இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னா, அதிகாலை 5:43க்கு ஆரம்பித்து 6:51 வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த திரிபுஷ்கர யோகம். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு இருக்குது. இந்த நேரத்தை நம்ம தவற விடக்கூடாது. சில நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சில நிமிடங்கள் தான் இருக்கும். அதில் நம்ம எந்த பரிகாரத்தையும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா ரொம்ப நல்லது. அது மேலும் மேலும் தங்கம் நமக்கு பெருகும். ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு கடை திறந்திருக்காது. ஆன்லைனில் வாங்குறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. அதே போல் துவாதசி திதி இருக்குது. அன்றைய நாளில் உத்திர நட்சத்திரம் இருக்குது. இது 3ம் சேர்ந்து வருவதால தான் இன்றைய தினம் திரிபுஷ்கர யோகமாக சொல்லப்படுகிறது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணமாகவும் இருக்குது, முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது, திரிபுஷ்கர யோகமும் இருக்குது. மிகச்சிறப்பான ஒரு நாள். அதனால் இந்த நாளில் வரக்கூடிய இந்த 1 ஹவரை தவற விட்டுடாதீங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்து தங்கம் வாங்குவாங்க. அந்த தங்கமும் அடமானத்துக்கு போயிடும். ஒரு சில வீட்டில் பெண்களோட திருமணத்துக்கு கூட தங்கத்தை சேர்த்து வைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சாலே போதும், தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும்.
தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து வீட்ல வந்து அடகுக்கு வச்சுட்டேன்னு வீட்ல பீரோவுல வந்து தொடச்சு எதையும் வைக்காதீங்க. லாக்கர்ல ஒரு குண்டுமணி தங்கமாவது எப்பவும் இருந்து கொண்டு இருக்கணும். வெள்ளியும் அதே போல பீரோவுல ஒரு சிறு காயினாவது இருக்கணும். நம்மகிட்ட கொஞ்சம் கூட தங்கம் சேர மாட்டேங்குது, தங்கமே வாங்க முடியல அப்படின்னா, அதற்கு காரணம் சொர்ண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கோ அல்லது நம்முடைய வீட்டிலோ, நம் வீட்ல உள்ள உறுப்பினர்களுக்கோ சொர்ண தோஷம் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு தங்கம் சேராது. நம்ம வீட்ல உள்ள தங்க நகை ஆபரணமாக இருக்கு அப்படின்னா, அது அடமானத்துக்கு போயிட்டு வந்திருந்ததுன்னு வச்சுக்கங்க. அது பலரோட கைகள் பட்டிருக்கும். அதுல தீய எண்ணங்கள் படைத்தவர்களுடைய கைகள் படுது அப்படின்னா, அந்த தங்கத்திற்கு தோஷம் ஏற்படும். இப்படி நமக்கு சொர்ண தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த எளிய பரிகாரம் மூலம் நம்ம இந்த சொர்ண தோஷத்தை போக்கிக் கொள்ள முடியும். அது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்குங்க. ஒரு வெள்ளி கிண்ணம் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சாதாரண பித்தள பாத்திரம், ஒரு பித்தள செம்பு, இது மாதிரி எது வேணுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல முதல்ல கொஞ்சம் தண்ணீர் ஊத்துங்க. சுத்தமான தண்ணீர் ஊத்திட்டு, அதுல நீங்க என்ன பண்ணணும், பன்னீர் இருக்கு இல்லையா? அத வந்து சிறிது ஊத்துங்க. மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா? அத ஒரு சிட்டிகை அதுல போடுங்க. போட்டுட்டு அதுல ஆவாரம் பூ அப்படின்னு இருக்கும். இது வந்து எல்லா நேரங்கள்லயும் கிடைக்காது. தை மாசத்துல கிடைக்கும். கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவாரம் பூ கிடைக்கும். நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவாரம் பூ கிடைக்கல அப்படின்னா, நீங்க அதற்கு பதிலாக பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா? அத எடுத்துக்குங்க. ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அத வாங்கிட்டு வந்து நீங்க பயன்படுத்தினாலும் செய்யலாம். இல்ல இது கிடைக்கலேனாலும் ஓகே. இந்த பன்னீர் ரோஜா அதுல போட்டுட்டு, ஒரு தாமரை பூ அத அதுல வைங்க. அதுல ஒரு குண்டுமணி தங்கம். நீங்க என்ன இருந்தாலும் போடலாம். உங்களுடைய மோதிரமோ, தோடோ எது வேணுனாலும் அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டுட்டு, நீங்க அந்த தண்ணிக்குள்ள கைய வச்சு, சொர்ண தேவதைய நெனச்சு, மகாலட்சுமி தாயார நெனச்சு பிரார்த்தனை பண்ணணும். ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே நீங்க வச்சிருக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய சொர்ண தோஷம் விலக வேண்டும். தங்கம் வீட்டிலேயே தங்க வேண்டும். எனக்கு தங்கம் மேன்மேலும் சேர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி செய்யறதுனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொர்ண தோஷமானது அதில் இருக்கக்கூடிய பூக்களானது ஈர்த்து கொள்ளும். பிரார்த்தனை செஞ்ச பிறகு அந்த பூவை வந்து ஒரு சின்ன வாழை இலையில அந்த 3 பூக்களோட அந்த தங்க நகையும் ஒன்றா வச்சு மஞ்ச நூலால் கட்டி பூஜை அறையில் சுவாமி படத்துக்கிட்ட முன்னாடி வச்சிடணும். வாழை இலையெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள் நிற துணி அதை விரித்து அதில் வந்து இதை வச்சு நீங்கள் சுவாமிகிட்ட வச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து அடுத்த நாள் வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த தங்கத்தை வந்து நீங்கள் பீரோவில் லாக்கரில் வைங்க. இல்லை நீங்கள் கையில் போட்டிருந்த மோதிரம் அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை இந்த நாளில் இந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும்.